அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு நிறைய துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில விசேஷமான மந்திர சொற்கள், அந்த சொற்களை நாம் சொல்வதின் மூலமாக நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் உண்டு. அதன் மூலமாக அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை நம்மளை பாதுகாப்பான், சிறப்பாக்கி வைப்பான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, ரெண்டுலேயும் அல்லாஹ் நமக்கு ஹைர் வச்சிருப்பான். மந்திர சொற்களில் இப்போ நாம் சொல்லக்கூடிய அந்த கலிமாக்களை நாம் நினைவில் வைத்து கொண்டு அதை அனுதினமும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. லா இலாஹா இல்லல்லாஹு அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த கலிமாக்களை ஒரு நாளைக்கு 3 தடவை ஓதுங்கள் என்கிற உத்தரவும் இருக்கின்றது. இதை ஓதினால் ஒரு நாளைக்கு 3 times इस कलिमा को हमें हर दिन को भी पढ़े तो इसमें बहुत फ़ायदा है, बहुत सवाब मिलेगा इस दुनिया से और आखिर तक. आखिर में भी इसका मनफ़ात रहेगा. इंशाअल्लाह इसको फॉलो करने को अल्लाह हम सबको भी तौफीक अता फरमाओ. இந்த கலிமாக்களை ஓதுவதனால 4 விதமான பிரயோஜனங்கள் ஏற்படும். 1, வறுமை ஏற்படாது. 2வது, கபூரில் கேள்வி கணக்கு லேசாகும். நம்ம மௌத்தா போன பிறகு நம்மளை போய் கபூரில் கொண்டு போய் வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே போய் தான் நம்முடைய மறுமைக்கு உண்டான அடுத்த வாழ்க்கை, செகண்டு வாழ்க்கை அங்கேருந்து துவங்குது. அப்போ அந்த கபூரில் நம்ம கேள்வி கணக்கெலாம் இருக்கும். அந்த கேள்வி கணக்கு எப்படி நம்ம கிடப்பது, அதை எப்படி கிராஸ் பண்ணி போகிறது. அப்போ அங்கே கேள்வி கணக்கு லேசாகணும் அப்படின்னா இந்த கலிமாக்களை நாம் தினந்தோறும் ஓத வேண்டும். கபூரில் கேள்வி கணக்கு லேசாகும். 3வதாக, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படாது. இன்றைக்கி எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த கலிமாக்களை சொல்வதன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனை வராது. 4வதாக, சொர்க்கம் வாஜிபாயிடும். அல்லாஹ் தஆலா நம்ம இந்த கலிமாக்களை சொல்வதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகிறதை அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிடுறான். கன்ஃபார்ம்டு, அது வாஜிப். நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகிறது உறுதியாகிடுச்சு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாக்களை ஓதுவதன் மூலமாக நமக்கு இவ்வளோ பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் தஆலா லேசாக்குவானாக. இந்த கலிமாக்களை தினந்தோறும் ஓதுவதன் மூலமாக இதனுடைய பரக்கத்துகளையும் ஹைராத்துகளையும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.